ராகினி, உனக்கு அர்ஜுனும் ஃப்ரெண்டு தானே? ஆ, 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 ஆமா அண்ணி, ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட் மட்டும் தானே? புரியல அண்ணி. நான் உன்னை கேட்குறேன், என்னோ ஃப்ரெண்டா நினைச்சு உண்மையை சொல்லு. உன் மனசுல இருக்கிறத சொன்னா மட்டும் போதும். என்னது அண்ணி? உனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? என்ன அண்ணி இப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட வெளிப்படையா சொல்லு ராகினி. ஆ, இல்ல அண்ணி, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அவர் ஒரு நல்ல மென்டர். அது மட்டும் இல்லாம நல்ல பர்சன், கைண்டா பேசுவாரு, நல்லா அட்வைஸ் கூட பண்ணுவாரு. அவ்வளவுதான் அண்ணி, வேற எதுவும் இல்ல. நாளைக்கு எக்ஸாமை பத்தி ஒரு குரூப் டிஸ்கஷனா கான்ஃபரன்ஸ் காலில் படிக்கணும். நான் தான் அண்ணி கால் பண்ணணும். சரி, நீ பேசு, நான் வரேன். குட் நைட். குட் நைட் அண்ணி. என் செல்ல குட்டி வயலே, வா 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 வா. இந்த பால் கிளாஸோட ஒன்று பார்க்கும் போத எனக்கு அன்னைக்கு நைட்டோட நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது. இந்தாங்க குடிங்க. இதெல்லாம் அப்புறமா குடிச்சிக்கலாம், இன்னும் நேரம் இருக்கு. வா, என்னை பார்க்கும் போத ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்லையே, அப்படியே தான் இருக்கீங்க. நல்லா பாரு, எனக்குள்ள ஒரு தேஜஸ் பொலிவு ஏதாவது. எனக்கு நீங்க எப்பவும் போலதாங்க தெரியுறீங்க. ஐயோ, நான் சந்தோஷத்துல இன்னும் கொஞ்சம் அழகா தெரியுறேனா? அப்படி என்னங்க சந்தோஷம்? கொஞ்ச நாள் நான் நானாவே இல்லாம சுத்திட்டு இருந்தேன். இப்பதான் நான் புதுசா பிறந்து வந்த மாதிரி இருக்கு. நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி நமக்குள்ள நெருக்கணும் அதிகமா இருக்குல்ல. என்னடா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது புது யூனிட் ஆரம்பிக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதையும் ஒரு வழியா சமாளிச்சு பக்காவா புது யூனிட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு லோனும் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் எந்த வேலை டென்ஷனும் இருக்காது. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா இல்ல? ஏய், என்ன அமைதியா இருக்க? ஓ, புரியுது புரியுது புரியுது. நம்மளை பத்தி பேசாம என்னடா அவன் கம்பெனியை பத்தி மட்டுமே பேசுறான்னு யோசிச்சுட்டு இருக்கல. நீ கவலைப்படாத, நம்மளை பத்தி மட்டும் பேசுவோம். அன்னைக்கு நடந்த நெருக்கத்தை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக்கலாமா? ஏய், என்ன முகலாம் ரொம்ப டல்லா இருக்கு? இல்லங்க, ராகினியை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ராகினி பத்தியா? அவளுக்கு என்ன, எக்ஸாம் ஏதாவது சரியாவது இல்லையா? அதெல்லாம் நல்லாதாங்க எழுதுறா. இப்பவும் உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கா. அவ படிப்புல எல்லாம் கரெக்டா தான் இருக்கா. ஆனா அவகிட்ட வேற ஏதோ குழப்பம் இருக்குங்க. ஓ, ஒரு வாட்டி சொன்னியே ஆதியை பத்தி அவகிட்ட பேசும்போது ஒரு வாட்டி ஒரு மாதிரி ரியாக்ஷன் தரான்னு, அதுவா? நான் சொல்றது ஆதியை பத்தி இல்ல, அர்ஜுனை பத்தி. அர்ஜுனா? அந்த பையனுக்கு என்ன? நீதான் அவன் நல்ல பையன் ஓவாயில சொன்னிய. நான் சொல்ல வர்றது அர்ஜுனையும் ராகினியும் பத்தி. அவங்களுக்கு என்ன? ராகினியும் அர்ஜுனும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு ராகினி அவன் காப்பாத்தினதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா இன்னைக்கு கம்பெனில அர்ஜுனோட போன்ல ராகினியோட அவர் எடுத்த செல்ஃபிய வால்பேப்பரா வச்சிருந்ததை பார்த்தேன். ராகினி போட்டோ வச்சிருந்தானா? ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க கூட மொபைல்ல ஃப்ரெண்டோட போட்டோவை வால்பேப்பராலாம் வச்சிருப்பாங்களான்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் இப்ப கொஞ்ச நாளா தான் பழகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவ போட்டோவை அவர் வால்பேப்பரா வச்சிருக்காருன்னா இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும் இருக்கும்னு எனக்கு தோணலங்க. அந்த பையன் நல்ல பையன் தான். ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறியா? சரியா தெரியலங்க. ராகினி மொபைல்ல அவர் போட்டோ இருக்கான்னு பார்த்தேன், அதுல இல்ல. ஆனா வீட்ல எல்லாரும் அர்ஜுனை புகழ்ந்து பேசுறப்ப ராகினி முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். இப்ப கூட அவகிட்ட அர்ஜுனை பத்தி அவ என்ன நினைக்கிறான்னு கேட்டு பார்த்தேன். அவ என்ன சொல்றா? ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும்னு சொல்றா. ஆனா அதே நேரம் அவகிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம் தெரியுதுங்க. நான் கேட்டதும் பேச்சை மாத்தி வேற வேலை இருக்குன்னு சொன்னா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றான்னு சொல்ல வரியா? தெரியலங்க.
வழக்கமா ஒரு வீட்டு மருமக மாதிரி நாத்தனாரை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு இந்த அளவுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பா உன் கண்ணில் நிறைய விஷயம் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவ ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு என்ன தெரியுமா கவலையா இருக்கு, ஏற்கனவே நம்ம வீட்ல நடந்த 2 கல்யாணத்துலயும் அத்தை மனசுல ஏதோ ஒரு சங்கடம் இருந்தது. இப்போ ராகினியோட கல்யாண பேச்சும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்துலயாவது யாருக்கும் எந்த மனக்கசப்பும் இல்லாம இருக்கணும். அத்தை மனசுல சந்தோஷம் மட்டும்தாங்க அந்த கல்யாண நாள் அன்னைக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் கவலையா இருக்கு. நிஜமாவே உன் அளவு கூட நான் யோசிக்கல மயிலு. நீ சொல்றது சரிதான். ராகினி இந்த வீட்டோட செல்ல பொண்ணு. அவ கல்யாணத்துல எந்த குறையும் இல்லாம நடக்கணும். அம்மாவோட மனசு நிறைவா இருக்கணும். அதுதாங்க என்னோட ஆசையே. ஆனா ஆரம்பத்திலேயே சில சிக்கல்கள் என் கண்ணுக்கு தெரியுது. ஏற்கனவே வசு ராகினியா அண்ணின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. ஆதி கூட தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு வசு இப்பவே முடிவு பண்ணிட்டா. ஆனா ராகினி மனசுல ஒரு தடுமாற்றம் இருக்கே தமிழ். உன் பயம் எனக்கு புரியுது. ராகினியோட லைஃபை பத்தி எங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டு வத்தியா? இந்த குடும்பத்து மேல நீ வச்சிருக்கிற அக்கறையை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மயிலு. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், அம்மா இன்னும் எந்த முடிவும் சொல்லாம தான் இருக்காங்க. எனக்கு என்னவோ அம்மா இந்த சம்பந்தத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு தான் தோணுது. எப்படி சொல்றீங்க? எனக்கு சரியா சொல்ல தெரியல. அம்மாவுக்கு யார் எப்படின்னு நல்லா தெரியும். கண்டிப்பா அவங்க சரியான முடிவு தான் எடுப்பாங்க. அதனால உனக்கு அந்த கவலை வேண்டாம். அர்ஜுனோட விஷயத்தை பத்தி என்ன செய்யலன்னு நான் பார்க்கறேன். தமிழ், இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்க வேணாம். ராகினி மனசுலயே என்ன இருக்குன்னு தெரியாம அவர்கிட்ட இதை பத்தி பேசுறது சரியா இருக்காது. சரி, இப்போதைக்கு நான் பேசல. ஆனா ராகினி பத்தி நீ எந்த கவலையும் படாத. என்னதான் அவ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல குழந்தை மாதிரி தான் நடந்துப்பா. இருந்தாலும் நம்மளோட அவ பயங்கர கெட்டிக்காரி. முதல்ல அவ படிப்பு முடியட்டும், எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு மைண்டே கொஞ்சம் கிளியரா இருக்கு. மைண்ட் கிளியர் ஆயிடுச்சா? ஆஹா, மயிலே இப்ப நம்மளுக்கு கிளியர் மைண்ட் தான் தேவை. அப்படியா? ஆமா, இத பத்தி பேசுனதெல்லாம் போதும். நாளைக்கு காலையில எனக்கு பேங்க்குக்கு லோன் விஷயமா போக வேண்டியிருக்கு. அப்ப வாங்க சீக்கிரமா போய் பேசலாம். ஆசைய பாரு, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியாது. நம்ம தான் ஒரு முக்கியமான ப்ராசஸ்ல இருக்கோம்ல. அது என்ன ப்ராசஸ்? இந்த வீட்டுக்கு 2வது பேபி கொடுக்கணும்ல, அந்த ப்ராசஸ். ஸோ சீக்கிரமாலாம் தூங்கக்கூடாது, லேட்டாக தான் தூங்கணும். கார்த்தி அண்ணா, சைன் பண்ணி அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சா எவ்வளோ நேரத்தில் பணம் வரும்? மினிமம் 3 to 4 hours கிரெடிட் ஆயிரும். மேக்ஸிமம் ஈவினிங்குள்ள பக்காவா கிரெடிட் ஆயிரும். அப்போ நாளை காலையிலே ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் போனஸ் போட்டுடலாம்ல? தீபாவளிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி போட்டதா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு மார்னிங் எல்லாரும் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடலாம். சொல்லுங்க சார். மேனேஜரை மீட் பண்ணும். மேனேஜர் சார் லீவில் இருக்காரு. நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சார், நாங்கள் கோதை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரோம். லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அமௌண்ட் கிரெடிட் பண்ணுறதா மேனேஜர் சொல்லியிருந்தாரு. அப்படியா? எனக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையே. சரி, நானே ஒரு கால் ஓகே. பண்ணுறேன். என்னாச்சுரா? சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணே. சார், அவர் மெடிக்கல் லீவில் இருக்காரு. அவரை கான்டாக்ட் பண்ணுறது கஷ்டம். சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க மேனேஜர்கிட்ட பேசியிருந்தோம் சார். உங்க பிரான்ச்ல கூட எங்க கம்பெனி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க சார். இன்னைக்கு லோன் சாங்ஷன் ஆடுன்னு சொன்னாங்க சார். அதான் வந்தோம். இருங்க ஒரு நிமிஷம், நான் செக் பண்ணி பார்க்குறேன். 3 crore சார். ஆமா சார். ஆமாம் சார். சார், இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல சார். பெண்டிங்கில் தான் இருக்கு. சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எங்கள் சைட்லேருந்து பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு சார். இன்னைக்கு வந்து நீங்கள் சைன் பண்ண போதும் அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும்னு மேனேஜர் சொன்னாரே சார். இப்போ என்னன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? தெரியல சார், எனக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல சார். மேனேஜரும் என்கிட்ட எதுவும் சொல்லலை. ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லி வெளியூர் போயிருக்காரு. 1 week லீவ் போட்டிருக்காரு. ஒன்று பண்ணுங்க, 1 week கழிச்சு வந்து அவரை பாருங்க. சார், நீங்கள் ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் தான் எல்லாமே பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் எதுக்கு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், 3 கோடி சேங்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த அத்தாரிட்டியும் இல்லை சார். அப்புறம் எதுக்கு சார் லோன் கொடுக்குறேன்னு சொன்னீங்க? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணீங்க. நீங்க முடியாதுன்னு முதல்ல சொல்லியிருந்தா நாங்க வேற பேங்க்லயாவது அப்ளை பண்ணிருப்போம்ல. திஸ் இஸ் ரிடிகுலஸ். நான் ஹெட் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். கார்த்தி, நீ டென்ஷன் ஆகாத. இல்லண்ணே, நேத்து கூட அந்த மேனேஜர் கிட்ட பேசும்போது வேற எங்கேயும் ட்ரை பண்ணாதீங்க, நானே பண்ணி தரேன்னு சொன்னாருண்ணே.
இப்போ லீவ் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு எங்கே போயிட்டாரு? அவர் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சோ இர்ரெஸ்பான்சிபிள். இவங்களும் லெத்தார்ஜிக்கா இருக்காங்க. டேய் இவர் தான் தெரியலன்னு சொல்றாருல, இவரு நான் பேசுறேன். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க சார். நாளைக்குள்ள நாங்கள் போனஸ் போடலன்னா ரொம்ப தப்பாயிடும் சார். என்ன பண்ண முடியும்னு பாருங்களேன் ப்ளீஸ். நான் தான் சொல்கிறேனே சார், 50 lakhsனா கூட நான் இன்றைக்கே சேங்ஷன் பண்ணிடுவேன். 3 crores என்னால் சான்ஸே இல்லை சார். இதே யாராவது 3 crores டெபாசிட் பண்றேன்னு வந்தா வேண்டாம் மேனேஜர் இல்லைன்னு சொல்வீங்களா இல்ல வாங்கி வச்சுப்பீங்களா? சார் எனக்கு இருக்கிற அத்தாரிட்டி அவ்வளவுதான் சார், ப்ளீஸ். சார் என்ன சார் அத்தாரிட்டி இது அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய் கார்த்தி வா முதல்ல வா. 2 நாளா எல்லாமே நம்மளுக்கு தப்பாக நடந்துட்டு இருக்கு. இவர்கிட்ட கத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம கிளம்பலாம். ஆனா நாளைக்கு காலையிலுக்குள்ள எல்லாருக்கும் போனஸ் போட்டாகணும்னா இப்போ என்ன பண்றது? மேனேஜர் எப்படி பண்ணிட்டா? ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃபா இருக்கு. டேய் வேற ஏதாவது பேங்க்ல போய் ட்ரை பண்ணி பார்ப்போம்டா. நமக்கே டைம் கம்மியா இருக்கு, வா போலாம். என்னன்னு கார்த்திக் ஃபோன் பண்ணுவாருன்னு தான் நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே 1 வாரம் பேங்க்ல லீவ் சொல்லிட்டேன். நேற்று வரைக்கும் கார்த்திக் கிட்ட அவர் லோன் அப்ளை பண்ண 3 கோடியை சாங்ஷன் பண்ணுறேன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பேங்க்லையும் ட்ரை பண்ண வாய்ப்பில்லை. குட். உங்களை தேடி அவங்க வந்துட மாட்டாங்களே? இல்லை சார், நான் பேங்க்ல மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லி தான் லீவ் போட்டிருக்கேன். அதனால அவங்க வர சான்ஸே இல்லை. சரி, நீங்க இந்த ஹோட்டல்லையே தங்கிக்கோங்க. அவங்க கண்ணில் மட்டும் படக்கூடாது. இல்லை சார், நான் எங்கேயும் வெளியிலலாம் போக மாட்டேன். நான் சொன்னதுக்காக அவங்க லோனை ஸ்டாப் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் ஆக்சுவலாக அவங்களுக்கு லோன் கொடுக்க அப்ரூவல் மெயில்லாம் வந்துருச்சு. நான் தான் அதை பெண்டிங்கில் வச்சுருக்கேன். சார் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்ன? கார்த்திக் உங்கள் சிஸ்டர் தானே மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்க உங்கள் சொந்தக்காரங்க தானே. அவங்களுக்கு லோன் கொடுக்க வேண்டாம்னு நீங்களே ஏன் சார் சொல்கிறீங்க? என் லைஃபுக்கே பெரிய நல்லது நடக்கும் சார். அது சொன்னா உங்களுக்கு புரியாது. என் பிளான்ல உங்க பாட்டை நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க. அடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். சார் அவங்களுக்கு இந்த லோன் கிடைக்காதனால அவங்க எங்கள் பேங்க்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஸ்க்கை நான் உங்களுக்காக எடுத்ததே நீங்கள் மேடம் கிட்ட சொல்லி 10 crores டெபாசிட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. அப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்ததுனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா? இந்தாங்க 10 crores செக். ஓகே, ரைட். தேங்க்யூ சார். இது என்னோட எவாலுவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 வீக் வரைக்கும் அவங்க கண்ணில் நீங்க Sure, படவே sir. கூடாது. தேங்க்யூ சார். டீ எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க சார். என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப லோன் கிடைக்கலையா? ஆமாம்மா, மேனேஜர் ஊர்லயே இல்லையா? அங்கிள் அவருக்கு கால் பண்ணி பார்த்தாங்களா? கால் பண்ணிருக்காங்களாம்மா, ஆனா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கான். மாமா நேத்து வரைக்கும் மேனேஜர் நல்லா பேசிட்டு இருந்ததாவும், காலையில வந்து சைன் பண்ணா மட்டும் போதும் லோன் பணத்தை கொடுத்துருவாருன்னு சொன்னதா தமிழ் சொன்னாரே. இப்ப என்ன ஆச்சு? அதான் குழப்பமா இருக்குமா, ஒன்னும் புரியல. நேத்து சர்டிபிகேட் கிடைக்கிறதுல சிக்கல் வந்தது. இப்போ பணம் கைக்கு கிடைக்காம இருக்கு. ஏன் இப்படி பிரச்சனைங்க வரிசை கட்டிக்கிட்டு நிக்குதுன்னே தெரியலையே. மாமா வேற பேங்க்லாம் லோன் கேட்க முடியாதா? அதுக்காக தான் 2 பேரும் போயிருக்காங்கம்மா. கேட்டு பார்த்துட்டு வர சொல்லிருக்காங்க. அப்போ கம்பெனி தொடங்கின நாள்லேருந்து சம்பளமும் சரி போனஸ் கொடுக்கறதுலயும் சரி தவறுதலா கூட யாருக்குமே தாமதமா நம்ம சம்பளம் கொடுத்ததே கிடையாது. இப்ப கொடுக்க முடியாம போனா தொழிலாளிங்க மனசுல நம்ம பேர்ல ஒரு கசப்பு வந்துருங்க. விசேஷ நாள் அதுவுமா தொழிலாளிங்க அவங்க வீடுகள்ல போய் எங்க முதலாளிங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லும்போது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அந்த நிலைமையை நம்ம உருவாக்கிடக்கூடாதுங்க. அப்படி ஒரு நிலைமை கண்டிப்பா உருவாகாதுமா, நீ ஒன்றும் பதட்டப்படாத. அதான் பசங்க போயிருக்காங்கல்ல, நல்ல செய்தியோட தான் வருவாங்க. ஆமா அத்தை, நல்ல காரியம் பண்றப்ப சில தடங்கள் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். அவங்க 2 பேரும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வருவாங்க. நீங்க பயப்படாதீங்க. என்னப்பா அவங்கள பாத்தியா? ஏதாவது பேச முடிஞ்சிச்சா? அந்த மேனேஜர் லீவ்ல போயிருக்காரா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கார்த்தி, என்ன கார்த்தி இது? ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்ளோ குழப்பம் பண்ணா எப்படி? ஹெட் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்றது? அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கே லேட் ஆயிரும். நமக்கு நாளைக்கு பணம் தேவை. வேற பேங்க்குக்கு லோன் கேட்டு போனதா அப்பா சொன்னாரே, அங்க பணம் கிடைச்சிரும்ல? நீங்க ஃபோன் பண்ணி சொன்னதுல இருந்து எங்களுக்கு பதட்டமாவே இருக்குங்க. வேற பேங்க்ல தருவாங்கன்னு சொல்லிட்டு இப்பதானே போய் கேட்டீங்க. மத்தியானத்துக்குள்ள கிடைச்சிடும்ல? என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறீங்க, கிடைக்குமா கிடைக்காதா? எப்படி சொல்றேன்னே தெரியலப்பா. வெறுங்கையோட தான் வந்திருக்கோம். என்னடா இப்படி சொல்றீங்க? இல்லப்பா 2-3 பேங்க்லயும் போய் ட்ரை பண்ணோம். எல்லாரும் தரேன் தான் சொல்றாங்க. அப்புறம் என்ன? நான் 3 கோடின்றது ரொம்ப பெரிய தொகை, ஒரே நாளில் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அமௌண்ட் பெருசா இருக்கிறதுனால அவங்க ஹெட் ஆஃபீஸ்ல பேசி அப்ரூவல் வாங்கணும்னு சொல்றாங்கப்பா.
குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 நாளாவது ஆகும்னு சொல்றாங்க. நாளைக்கே சம்பளமும் போனஸும் கொடுத்தே ஆகணுமே. ஏப்பா ஷூரிட்டி கொடுத்தா உடனே கொடுத்துருவாங்களே. எல்லாம் பேசி பார்த்துட்டோம்ப்பா. எல்லா பேங்க்லயும் இதான் ப்ரொசீஜர்னு சொல்றாங்க. உடனே பணம் வேணும்னா நகை வச்சதா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன் நகை வேணா எல்லாத்தையும் தரேன் ஆண்டி. என்கிட்ட நிறைய நகைலாம் இல்ல, ஆனா இருக்கிறது எல்லாமே நான் தரேன். மா, நம்ம வீட்டு நகை எல்லாம் சேர்த்தா கூட பத்தாதேம்மா. ஆமாம் வாசு, நம்மக்கிட்டேயோ லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஸ்டாக்ஸ்னு அந்த மாதிரி அசெட் தான் இருக்குது. அதை வச்சு கூட ஒரு நாளில் 3 கோடி அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்ப தரேன்னு சொன்னவங்ககிட்டயே 1 மாசம் முன்னாடி பேசி வச்சிருந்தோம். ஆனா கடைசி நிமிஷத்துல காலை வாரி விட்டாங்க. தமிழ், இது நாள் வரைக்கும் சம்பளம் கிடைச்சிருமான்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட தொழிலாளங்களுக்கு வரவிடாம பாத்துக்கிட்டோம். தலையே போனாலும் சரி, கொடுத்த வாக்க மீறக்கூடாதுப்பா. இல்லம்மா, கண்டிப்பா கொடுத்துடலாம். அடுத்து என்ன பண்ணதான் யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லப்பா, இனிமே அந்த பேங்க்கெல்லாம் நம்பி பிரயோஜனம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல்ஸ் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன். அது கதிரேசன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பணம் கேட்டால் உடனே கேஷாகவே கொடுத்துருவாருப்பா. அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஹலோ, சொல்லுங்க. கதிரேசன் வணக்கம். நடேசன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். ஆளே பார்க்க முடியல. எப்படி இருக்கீங்க சார்? புது யூனிட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்லையே, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நம்ம வேலையே அதானே சார். அது விஷயமா தான் சார் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. தொழிலாளர்களுக்கு போனஸ் சம்பளம்லாம் போடணும். பேங்க்ல லோன் கேட்டிருந்தோம், அது கொஞ்சம் டிலே ஆகும் போல இருக்கு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வட்டி கூட இருந்தா கூட பரவாயில்ல, 3 வட்டியாக இருந்தா கூட பரவாயில்ல. நைட்டுக்குள்ள தேவைப்படுது. 10 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். அதனால என்ன சார், உங்களுக்கு கொடுக்காம எப்படி? கண்டிப்பா பண்ணிடலாம் சார். எவ்வளவு தேவைப்படும்னு சொல்லுங்க. ஒரு 50 ரூபா தேவைப்படுமா? உடனே கொடுத்துடலாம் சார். எங்களுக்கு 3 கோடி ரூபா வேணும் சார். 3 கோடியா? ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கே சார். நைட்டுக்குள்ள வேற கேக்குறீங்க. ஒரு 3 நாள் டைம் கொடுங்க சார். இல்ல சார், எங்களுக்கு வேற வழி இல்ல. நாளைக்குள்ள சம்பளம் போட்டாகணும். வட்டி கூட போனா கூட பரவாயில்ல சார். நைட்டுக்குள்ள எப்படியாவது பணம் வேணும் சார். சரிங்க சார், நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். ஆனா ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் 2 நாளாவது வேணும். நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். சரிங்களா? என்னங்க, என்னாச்சு? என்ன சொன்னார்ப்பா? இவரும் அதே தான் சொல்றாரு. 2-3 நாள் ஆகுமா? ஐயோ, வேற என்னதாங்க பண்ண போறோம்? எப்படி பணத்தை புரட்ட போறோம்? நாளைக்கு சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும்பா. டி நகர் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்பா. ஆமா, நாளைக்கு போனஸ் வர போதில்ல. இப்பவே வீட்டுல நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போனஸ் வருமா? என்னப்பா இப்படி கேட்ட? வழக்கம் போல வரும்பா. வழக்கத்தை விடுங்க, இந்த தடவை வராது போல இருக்க. என்னப்பா இப்படி குண்டு தூக்கி போடுற? அண்ணா, நான் கேள்விப்பட்டதா சொல்றேன். புது யூனிட் திறந்து ஜாம் ஜாம்னு ரன் ஆயிட்டு இருக்குல்ல, அது எந்த காசுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம போனஸ் காசு தான். ஏய், சும்மா சொல்லாதப்பா. அது எப்படி போனஸ் கொடுக்காம இருப்பாங்க? இவ்வளவு வருஷம் கரெக்டா தானே கொடுத்தாங்க. அண்ணே, நிஜமாவே பணம் இல்லையா? பேங்க்ல ஏதோ லோன் கேட்டிருக்காங்களாம், அதுவும் வர்ற மாதிரி தெரியல. இந்த டைம் போனஸ் எதுவும் கிடைக்காதுண்ணே. இந்த மாச சம்பளமே நமக்கு சரியா வருமானு தெரியல. நீங்க என்னன்னா துணி எடுக்கணும், கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முதலாளி எது சொன்னாலும் தலையாட்டியா பழகிட்டீங்க. நான் என்னத்த சொல்றது? ஐயோ, வீட்டுல எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே. என்னப்பா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அப்ப நாளைக்கு போனஸ் கிடைக்காதா? என்னாச்சு? போனஸ் கிடைக்கிறது கஷ்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஐயோ, என்னப்பா இப்படி சொல்ற? இதை நம்பிதான் என் பொண்ணுக்கு தலை தீபாவளி சீசலான் இருக்க. இவ்வளவு பெரிய பாரங்களை தூக்கி போடுற? அண்ணே, ஆமாண்ணே, நான் கூட என் தங்கச்சி புருஷனுக்கு மோதிரம் செஞ்சு போறேன்னு சொல்லியிருந்தேன். போல என் மானத்தை வாங்கிடுவானே. என் பொண்டாட்டி என்ன கேள்வி மேல கேள்வி கேப்பா. சம்பளமும் இல்ல, போனஸும் இல்ல. என்ன அப்படி ஆயிடுச்சு? ஒருவேளை நிஜமாவே நம்ம பணத்துல தான் இந்த யூனிட் ஆரம்பிச்சிருப்பாங்களோ? கோதையம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ணா, இப்ப அவங்க பசங்க தானே பொறுப்புல இருக்காங்க. டைமுக்கு வேலை பார்க்கணும்னு ஆளுங்களை வச்சு கண்காணிக்கிறாங்க. போனஸ் தரலன்னா எப்படிண்ணே? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. ஏன் போய் அவசர போறீங்க? அவங்க அப்படியெல்லாம் பண்றது கிடையாது. கேட்காமே ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? இல்லப்பா, சம்பளமும் போனஸும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு யோசிக்கிறாங்க. எல்லாருக்கும் செலவு இருக்குல்ல, அதை நம்மக்கிட்ட வாய் விட்டு கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்பா, கேட்ட இடத்துல பணம் கிடைச்சதா? இல்லடா, கேட்குற இடம்லாம் 4-5 நாள் ஆகும்னு சொல்றாங்கடா. நாளைக்கு வேற போனஸ் கொடுத்தே ஆகணும். என்ன பண்ணுன்னே புரியலடா. ஏன்பா, அப்பாவுக்கு தான் பெரிய பெரிய ஃபைனான்சியர்ஸ்லாம் தெரியும்ல, அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாமே. பணம் கிடைக்கிறது ஒரு மேட்டர் இல்லடா, எல்லாருமே தரம் தான் சொல்றாங்க. ஆனா 3 கோடி ரூபாய் ஒரே நாளில் கிடைக்கிறது தான் இதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரிப்பா, வேணா நம்ம ஒர்க்கர்ஸ்ட்ட பேசி 2 நாள் கழிச்சு கொடுக்குறோன்னு பேசலாமே. எப்படி தீபாவளி முடிஞ்சு 2 நாள் கழிச்சு கொடுக்கலான்னு சொல்றியா? டேய், நம்ம கம்பெனியில் என்னைக்கு நம்ம சரியான டைமுக்கு கொடுக்காம இருந்திருக்கோம். அம்மா வேற ரொம்ப வருத்தப்படுறாங்கடா.
நாளைக்குள்ள எப்படியாவது போனஸ் கொடுத்தே அவன் வேற சொல்றாங்க. என்ன பண்ணுன்னே புரியலடா. அப்படியே தலையெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்கு. விடுப்பா, இத்தனை வருஷம் நம்மளோட வேலை செஞ்சிருக்காங்க, நம்ம நிலைமை புரியாதா என்ன? பேசி அண்ணே என்னாச்சுண்ணே? இல்லடா, போனஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்னு எல்லாருமே பயப்படுறாங்க. அண்ணா ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம். சரி, அதுக்குள்ள இந்த விஷயத்தை யார் இவங்களுக்கு சொன்னது? சார், நான் ஒன்றும் சொல்ல சார், அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. கார்த்தி, பேங்க்குக்கு போன என்னாச்சு? கேட்டு பார்த்தேண்ணே, அவங்க டைம் வேணுங்கிற அதே பதில திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது தெரியலண்ணே. ஒரு நாளைக்குள்ள இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்றது? யார் நமக்கு தருவா? டேய், நம்ம குமாரன் இருக்காருல்ல, யாரை சொல்றீங்கண்ணே? இதுக்கு முன்னாடி நெருக்கடி வந்தப்போ ஒரு 2 கோடி ரூபா கொடுத்தாருல ஃபினான்ஷியர். யாரு? குமார்ரா, தஞ்சாவூர்காரரு. ஓ ஆமாண்ணே, 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரே, நானும் மறந்தே போயிட்டேன். டேய், எவ்வளவு அமௌண்ட் ஆனாலும் எப்போனாலும் கேளுன்னு சொல்லியிருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேட்டு பார்த்தா என்ன? ஆமாண்ணே, ஃபோன் பண்ணி கேளுங்களேன். டேய், இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிலாம் கேட்டால் மரியாதை இருக்காது. நேரில் போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம். ஓகேண்ணே. அம்மா கூட டென்ஷன்ல இருப்பாங்க, குமார் சாரை பார்க்க போறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருவாங்கல்ல? சரி. ஏன்பா, இப்போவே எல்லாரும் கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களா வந்து கேட்கறதுக்குள்ள நாம ஒரு பதில் சொல்லணும்ப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாதடா. எப்படியும் அவர்கிட்ட கேட்டால் கடை கூட நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரிப்பா. கார்த்தி, போலாண்டாவா?